அனைவருக்கும் வணக்கம். முன்னொரு காலத்துல ஒரு மனிதர் கௌதம புத்தரோட ஆசிரமத்துல தங்கினாரு. ஒரு 2 நாள் அங்கு தங்கியிருந்த அந்த நபர் புத்தர்கிட்ட போய், புத்த பகவானே, என் மனசுல சில கேள்விகள் இருக்கு. அந்த கேள்விகளுக்கான பதில்களை உங்ககிட்ட இருந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு புத்தர், சரி, உங்க கேள்விகள் என்ன, கேளுங்க அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு அந்த மனிதர், ஐயா, என் வாழ்க்கையில சந்தோஷம் அப்படிங்கிறது சுத்தமா இல்லை. நிறைய கஷ்டங்கள், எப்பவும் ரொம்ப சோகமா இருக்கேன், நிம்மதியே இல்லை. ஏன் எனக்கு மட்டும் இப்படியெல்லாம் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு தழுத்தழுத்த குரல்ல சொன்னார் அந்த மனிதர். அதையெல்லாம் கேட்ட புத்தர் அந்த மனிதர்கிட்ட, முதல்ல உங்க கவலைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் என்ன காரணம்னு கண்டுபிடிச்சிங்களா அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு அந்த நபர், சாமி, இது என்ன கேள்வி? நான் உங்களை கேள்வி கேட்கிறேன், நீங்க பதில் சொல்லாம என்னையே திருப்பி கேட்கறீங்களே அப்படின்னு சொன்னாரு. புத்தர் சிரிச்சுக்கிட்டே, இங்க பாருப்பா, இந்த கவலை கஷ்டம் எல்லாம் உன்னோடையது. அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு உனக்கு தெரியணும் இல்லையா அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு அந்த நபர், ஐயா, நீங்க ஒரு ஞானி, மற்றவங்க மனசுல என்ன இருக்குன்னு உங்களால தெரிஞ்சுக்க முடியும், உங்களுக்கு தான் எல்லாம் தெரியுமே அப்படின்னு சொன்னாரு. புத்தர் மெதுவா சிரிச்சுக்கிட்டு, இதுதான் பல பேர் செய்யற தப்பு. உங்களை கவலைகள்ல இருந்தும் கஷ்டங்கள்ல இருந்தும் வேற யாரோ ஒருத்தர் காப்பாத்துவாங்கன்னு நினைக்கிறீங்க, அதுக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க. ஆனா அது ஒருபோதும் நடக்காது. உங்க பிரச்சனைய நீங்க தான் தீர்க்கணும். நானும் உங்களை மாதிரியான ஒரு மனித பிறவிதான். ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா, எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள்ல எந்த குழப்பமும் இல்லை. அதே மாதிரி உங்க மனசுல இருக்கிற குழப்பம் தீர்ற அந்த நாள்ல நீங்க எந்த புத்தரையும் தேடி போக வேண்டிய அவசியம் இருக்காது அப்படின்னு சொன்னார் புத்தர். மேலும் புத்தர் அந்த நபர்கிட்ட, நீங்க எப்பவாவது பூக்களை கவனமா உற்று நோக்கி பார்த்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டார். அதுக்கு அந்த நபர் ஆச்சரியமா, பூக்களை பார்க்காதவங்க யார் இருக்காங்க சாமி அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு புத்தர், நீங்க பார்த்திருக்கீங்க, ஆனா பூக்கள் நமக்கு சொல்லி கொடுக்கிற பாடத்தை கத்துக்கிட்டீங்களா அப்படின்னு கேட்டாரு. பூக்களை பார்த்தீங்கன்னா காலையில மொட்டா இருந்து பகல்ல பூத்து சாயங்காலத்துல வாடி போயிடும். ஒருவேளை பூவுக்கு சாயங்கால நேரத்துல நாம இப்படி வாடி போயிடுவோம்னு தெரிஞ்சிருந்தா அது பூக்காது. அதே மாதிரிதான் நீங்க எப்பவும் உங்க பிரச்சனைகளை பத்தியே நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்க எப்பவும் சந்தோஷமா இருக்க முடியாது. ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும், உங்க வாழ்க்கையில உங்களை சந்தோஷமா வைக்க நிறைய விஷயங்கள் இன்னும் இருக்கு. நீங்க சிரித்து மகிழ்ந்து வாழ்க்கைய முழுசா ரசிச்சு வாழ நிறைய இருக்கு. அதை அடைய நீங்க தேர்ந்தெடுக்க வேண்டிய பாதைய நான் சொல்றேன், நான் காட்டுறேன். ஆனா நீங்க தான் அந்த பாதையில பயணம் செய்யணும். அப்போதான் ஒரு நிறைவான வாழ்க்கைய வாழ முடியும் அப்படின்னு சொன்னார் புத்தர். இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த அந்த மனிதர் கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தார். கொஞ்ச நேரம் யோசித்துட்டு, ஆனா புத்தரே, எனக்கு ஒரு விஷயம் புரியல. என் வாழ்க்கையில இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் ஒரேடியா தீர்க்க முடியுமா அப்படின்னு கேட்டாரு. இப்போ புத்தர் மெதுவா சொல்ல ஆரம்பிச்சாரு. உங்ககிட்ட யாராவது இன்னும் 10 நிமிஷத்துல நீங்க இறந்து போயிருவீங்கன்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு தெரியுமா? முதல்ல உங்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் மறைஞ்சு போயிடும். ஏன்னா அந்த நிமிஷத்துல நீங்க வாழ்க்கையோட ஒரே ஒரு நிச்சயமான உண்மையான விஷயம், அதாவது மரணம், அதை பத்தி மட்டும்தான் நினைப்பீங்க. இன்னும் 10 நிமிஷத்துல நானே இருக்க மாட்டேன். அப்படி இருக்கும்போது பிரச்சனைகளை பத்தி யோசிச்சு என்ன பண்ண போறேன் அப்படின்னு ஒரு எண்ணம் தோணும் இல்லையா அப்படின்னு கேட்டவர், இந்த வாழ்க்கை நிலையானது இல்லைன்னு நம்ம எப்பவும் நினைக்கிறதே இல்லை. அதனாலதான் நம்ம ஆசைகள் ரொம்ப அதிகமா போய்கிட்டே இருக்கு. நம்ம வாழ்க்கைய ஒரு அமரத்துவம் அப்படின்னு நாம நினைச்சுக்கிறோம். வாழ்க்கையில சந்தோஷமோ துக்கமோ நிரந்தரம் இல்லை. இந்த சந்தோஷத்துக்கும் துக்கத்துக்கும் காரணம் நம்ம கர்மாவும் எண்ணங்களும் தான் அப்படின்னு சொன்னார் புத்தர். புத்தர் சொல்றத கவனமா கேட்டுக்கிட்டு இருந்த அந்த நபர், அப்ப நான் இன்னும் 10 நிமிஷத்துல சாக போறேன்னு நினைச்சுக்கிட்டே இருக்கணுமா? அதுதான் பிரச்சனைகளை தீர்க்குமா அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு புத்தர் சிரிச்சுக்கிட்டே, இல்ல, நான் எப்பவும் அப்படி நினைச்சுக்கிட்டே இருக்கணும்னு சொல்லல. அப்படி இருக்கவும் கூடாது. ஆனா இந்த உலகத்துல என் இருப்பு அப்படிங்கிறது நிச்சயமற்றதுன்னு நினைங்க. நான் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா வாழ்வேன் அப்படின்னு ஆழமா ஒரு உறுதி எடுங்க. ரொம்ப கவனமா யோசிங்க. உங்களை சந்தோஷப்படுத்துற உற்சாகப்படுத்துற நிறைய விஷயங்கள் இன்னும் உங்ககிட்ட இருக்கு. அந்த விஷயங்களை முதன்மைப்படுத்துங்க. அதோட வாழ பழகுங்க. அதுக்கேத்த மாதிரி மனசை சரி பண்ணுங்க.
அப்போ உங்க மனசுல எந்த குழப்பமும் இருக்காது. வாழ்க்கையோட எல்லா துக்கங்களுக்கும் வலிகளுக்கும் காரணம் ஆசைதான். மனசை கட்டுப்படுத்துங்க. ஒரு குழந்தைய போல மனசை எளிமையாக்க முடிஞ்சா உங்களுக்கு பூரண சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாரு. இப்போ அந்த மனிதர், புத்த பகவானே, மனசை எப்படி கட்டுப்படுத்துறது அப்படின்னு கேட்டார். அதுக்கு புத்தர், முதல்ல சந்தோஷத்துக்கும் கவலைக்கும் உள்ள வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கணும். ஒரு மனிதனா உன்னோட சந்தோஷம் எது, உன்னோட கவலை எது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்புறம் அந்த ரெண்டையும் ஒரே அளவுல வச்சு பார்க்குற மாதிரி உன் மனசை கட்டுப்படுத்தணும். எப்படின்னா, உனக்கு சந்தோஷம் தரக்கூடிய விஷயம் ஏதாவது நடந்தா ஒரேடியா சந்தோஷத்தோட எல்லைக்கே போயிடக்கூடாது. அதே மாதிரி கெட்டது ஏதாவது நடந்தா கவலைகளோட எல்லைக்கே போயிடக்கூடாது. அதுக்கு பதிலா அப்படிப்பட்ட நேரங்கள்ல ஒரு நடுநிலையில இருந்து ஒரு நிதானத்தோட சந்தோஷத்தை கொண்டாடணும், கவலைகளை அணுகணும். அதே மாதிரி உங்க வாழ்க்கையில உங்க கவலைகள் என்ன, அதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னு ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் புரியும். கடைசியில எல்லா துக்கங்களுக்கும் காரணம் நாம் தான், மனசுதான் நம்மளை இயக்குது அப்படின்னும் புரியும். ஆனா இப்போ நான் சொல்ல போற ஒரு சின்ன விஷயத்த நீ செஞ்சா உன்னோட கவலைகள் எல்லாம் போயிடும் அப்படின்னு சொன்னார் புத்தர். அந்த மனிதர் ரொம்ப ஆர்வமா, சொல்லுங்க புத்தர் பகவானே, நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு புத்தர், இங்க பாருப்பா, அங்க தெரியுது இல்ல, அந்த மரத்துக்கு அடியில அமைதியா உட்காந்து உனக்கு இருக்கிற எல்லா கவலைகளையும் அதுக்கான உண்மையான காரணங்களை நேர்மையா பட்டியலிடு. அதே மாதிரி உங்ககிட்ட இன்னும் என்னென்ன சந்தோஷங்கள் இருக்கு, அதுக்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறதையும் பட்டியலிடு. அவசரப்படாம, நேரம் ஆனாலும் பரவாயில்ல, ஆனா நல்லா யோசித்து பட்டியலோட திரும்பி வா அப்படின்னு சொன்னார் புத்தர். அந்த மனிதர் ஒரு பரபரப்போட புத்தரை வணங்கிட்டு அங்க இருந்த அந்த மரத்தடியில அமைதியா உட்கார்ந்து புத்தர் சொன்ன மாதிரியே பட்டியல் போட்டார். ஒரு சில மணி நேரம் கழிச்சு திரும்பி வந்த அந்த நபர்கிட்ட புத்தர், இப்போ உன்னோட பட்டியல்ல இருந்து உனக்கு கவலை தர்ற விஷயங்களை ஒன்னொன்னா சொல்லு அப்படின்னு கேட்டாரு. இப்போ அந்த நபர் சொல்ல ஆரம்பிச்சார். ஐயா, என் குடும்பத்துல என் கூட பிறந்தவங்க எல்லாம் ரொம்ப வசதியா பணக்காரங்களா இருக்காங்க. ஆனா நான் ஏழையா கடனாளியா இருக்கேன். அதுக்கு காரணம் என்னன்னா, நான் எந்த ஒரு புது முயற்சி எடுக்கிறதுக்கும் பயப்படுவேன், தயங்குவேன். என்கிட்ட செயலை விட பேச்சு தான் அதிகமா இருக்கும். எப்பவுமே என்ன மற்றவங்களோட ஒப்பிட்டு பார்க்கறேன். அடுத்து, என் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க நிறைய பணம் சேமிச்சுட்டாங்க, ஆனா என்னால முடியல. காரணம் ஒன்று, நான் ஒழுங்கா வேலை செய்ய மாட்டேன், கொஞ்ச நேரம் தான் உழைப்பேன், அதனால வருமானம் கம்மியா தான் வருது. அதே மாதிரி தப்பான வழிகள்ல நான் நிறைய செலவு பண்றேன், ஒரு பைசா கூட சேமிக்க முடியல. அடுத்து, என் மனைவி ரொம்ப நாளா உடம்பு சரியில்லாம இருக்காங்க, ஆனா அதுக்கு காரணம் நான் தான். ஏன்னா என் மனைவிக்கு சரியா வைத்தியம் பார்க்காம விட்டுட்டேன். அதுக்கும் ஒரு ரகசிய காரணம் இருக்கு. என் மனைவி உடம்பு சரியில்லாம இறந்து போனா நான் இன்னொரு அழகான பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு திட்டம் போட்டு இருக்கேன். அடுத்து, நான் ஒரு நாள் பூரா ஒரு கற்பனை உலகத்துல வாழ்ந்துகிட்டே இருக்கேன். அந்த மாய உலகத்துல இருக்கிற சந்தோஷங்கள், வசதிகள் எல்லாத்தையும் நினைச்சுக்கிட்டே இருக்கேன். ஆனா நிஜ வாழ்க்கையில பணம் இல்லாததுனால அந்த வசதிகள் எதுவுமே கிடைக்கல. அதனால நான் ரொம்ப கவலைப்படுறேன், துக்கப்படுறேன். அதே மாதிரி இந்த சோகத்தை மறக்க நான் தினமும் கள்ளு குடிக்கிறேன். அதனால ஒவ்வொரு நாளையும் நான் பாழாக்கிக்கிட்டே இருக்கேன். இந்த 4 விஷயங்களும் தான் எனக்கு இருக்கிற பெரிய கவலைகளும் அதற்கான காரணங்களும் அப்படின்னு சொல்லி முடித்தார் அந்த மனிதர். அதே மாதிரி, புத்தரே, இப்போ ஒரு விஷயம் எனக்கு நல்லா புரியுது. என்னோட கவலைகளுக்கும் சோகத்துக்கும் காரணம் என்னோட செயல்களும் எண்ணங்களும் தான் அப்படின்னு சொன்னார் அந்த மனிதர். இப்போ புத்தர் அந்த மனிதர்கிட்ட, சரி, உங்க சந்தோஷத்தோட பட்டியலை சொல்லுங்க அப்படின்னு கேட்டாரு. இந்த முறை அந்த மனிதர் ரொம்ப ஆர்வமா, நான் சந்தோஷமா இருக்கேன், எனக்குள்ள நிறைய மகிழ்ச்சி இருக்கு. கடந்த சில மணி நேரங்கள்ல தான் என் வாழ்க்கையில முதல் முறையா நான் சந்தோஷத்தை உணர்ந்தேன். என் சந்தோஷத்துக்கான காரணங்களோட பட்டியல் ரொம்ப பெருசு அப்படின்னு சொன்னார் அந்த மனிதர்.
புத்தர் சிரிச்சுக்கிட்டே, உங்களுக்கு மட்டும் இல்ல, நம்ம எல்லாருக்கும் இதே நிலைதான். நம்மோட கவலைகளையும் அதற்கான காரணங்களை பத்தி நினைச்சு வாழ்க்கையோட விலை மதிப்பற்ற நேரத்தை வீணாக்குறோம். உண்மையில நம்ம வாழ்க்கை சந்தோஷம், அமைதி, மகிழ்ச்சியோட களஞ்சியமா இருக்கு அப்படின்னு சொன்ன புத்தர் அந்த நபர்கிட்ட, நீங்க உங்க முழு பட்டியலையும் சொல்ல வேண்டாம், ஒரு சிலவற்றையாவது சொல்லுங்க அப்படின்னு கேட்டார். அந்த மனிதர் ரொம்ப சந்தோஷமா சொல்ல ஆரம்பிச்சார். முதல் சந்தோஷம் என்னன்னா, நான் இப்போ உயிரோட இந்த உலகத்துல வாழறேன். நான் ஆரோக்கியமா பலமா இருக்கேன். எனக்கு அம்மா, அப்பா, மனைவி, குழந்தைகள் இருக்காங்க. உலகத்துல இருக்கிற பல அதிர்ஷ்டசாலிகள் மாதிரி எனக்கு ரொம்ப விலை மதிப்பு இல்லாத செல்வம் இருக்கு. அது என் பெற்றோர்களோட பாசம், என் மனைவியோட அன்பு, குழந்தைகளோட மென்மை, அப்பாங்கிற சந்தோஷம். நான் வேலை செய்ய முடியும். நான் தகுதியாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கேன். எந்த வேலை செய்தாவது என் வருமானத்தை மேம்படுத்திக்க முடியும். எல்லா குடும்ப உறுப்பினர்களோட தேவைகளையும் பூர்த்தி செய்ய முடியும். என் பக்கத்து வீட்டுக்காரங்களோடையோ கூட பிறந்தவங்களோடையோ என்னை ஒப்பிட்டு பார்க்காம என்னால முடிஞ்ச அளவுக்கு ஒரு சந்தோஷமான குடும்பத்தை உருவாக்க முடியுங்கிறதுல நான் சந்தோஷமா இருக்கேன். உங்க அருளால எனக்குள்ள பிறந்த மனிதாபிமானத்தோட என் கெட்ட பழக்கங்களை விட்டுட்டு பூரண அமைதியில வாழ முடியும். மிகப்பெரிய சந்தோஷம் என்னன்னா, கௌதம புத்தரோட பாதத்துல எனக்கு இடம் கிடைச்சது. உங்க அருளால நான் இந்த பூமியில தற்காலிகமா இருக்கிற வரைக்கும் வாழ்க்கையோட உண்மைய தெரிஞ்சுப்பேன். மனசை ஒருநிலைப்படுத்தி என்ன நானே தெரிஞ்சுப்பேன். என்னையும் என்னை சுத்தி இருக்கிறவங்களையும் ரொம்ப மகிழ்ச்சியா வச்சுப்பேன் அப்படின்னு சொன்னாரு அந்த மனிதர். இப்ப புத்தர் அந்த மனிதர்கிட்ட, நீங்க இன்னைக்கு மறுபிறவி எடுத்திருக்கீங்க. நிலையான மனசோட பூரண அமைதியோட வாழுங்க. வாழ்க்கையை பத்தி உங்க மனசுல சின்ன குழப்பம் இருந்தாலும் வாழ்க்கை ரொம்ப குறுகிய காலம் கொண்டது. நான் கவலைகளுக்கும் சோகத்துக்கும் அடிமையா இருக்க இந்த பூமியில பிறக்கல அப்படின்னு சொல்லிக்கோங்க. ஆராய்ஞ்சி உங்களோட கவலைகளுக்கான காரணத்தை கண்டுபிடிச்சு உடனே அழிச்சிடுங்க. அப்பதான் உங்களுக்கு அமைதியும் நிலையான மகிழ்ச்சியும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பி வைத்தார் புத்தர். நண்பர்களே, உங்க வாழ்க்கையில நீங்க நினைச்ச காரியங்கள் வெற்றி பெற என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துகள். இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில ஹெல்ப் பண்ணி இருந்தா, ஒரு தெளிவை கொடுத்திருந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை விரைவில் சந்திக்கிறேன். நன்றி நண்பர்களே.